வாவாத்தியார் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எம்ஜிஆர் ஃபேன்ஸ்க்காக படம் எடுத்திருக்காங்க. பட் என்ன பிரச்சனைனா எம்ஜிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70+ ஏஜ்ல தான் இருப்பாங்க. அதில் எத்தனை பேர் தேட்டருக்கு வருவாங்கிறது ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு தேட்டருக்கு வர கும்பல் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் 30 அந்த ஏஜ் குரூப் தான் வருவாங்க. அவங்களுக்கு இந்த படம் வந்து சுத்தமாக கனெக்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் என்டர்டெய்னர் படம் மாதிரி இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேக் கொடுத்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் உட்காந்து பார்க்க முடியல. முக்கியமான காரணம் என்னன்னா ஒரு எம்ஜிஆர் பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில் எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி எடுத்துட்டாங்க. அதான் வந்து பெரிய பிரச்சனை. ஆமா, செகண்ட் ஹாஃப்ல எங்கேஜிங் ஆகல. இப்போ என்னன்னா எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க. எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் நீங்க வச்சீங்கன்னா பரவாயில்ல. ஒரு குதிரையில வர்றாரு, சாட்டையில அடிக்கிறாருன்னு ஒரு 4 நிமிஷம் ஃபைட்டை ஃபுல்லா அதே மாதிரி வைக்கிறாங்க. இன்னும் இங்க இருக்க போலீஸ் எல்லாம் அந்த ஃபைட்டுக்கு போகும்போது அவங்க வந்து ஒரு நார்மல் பைக்ஸ்ல போறாங்க, கையில துப்பாக்கி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு எம்ஜிஆர் ஸ்டைல் அதை காமிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆடியன்ஸ்க்கே கனெக்ட் சுத்தமா இல்லை. எம்ஜிஆர் சாங் ரெஃபரன்ஸ், டயலாக் ரெஃபரன்ஸ் ஏகப்பட்ட விஷயம் வச்சிருக்காங்க. பட் என்னன்னா நம்ம வந்து ஒரு எம்ஜிஆர் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது நம்ம தேட்டரில் போய் ஃபேன்ஸ் மத்தியில் நம்ம பார்த்துருந்தோம்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு அந்த எம்ஜிஆர் உணர்ச்சிகள் ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு கனெக்ட் இருக்கும். நம்மளுக்கு சுத்தமா எம்ஜிஆர் யாருன்னே தெரியாது. எம்ஜிஆர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரஜினி கமல் இருந்த மாதிரி முன்னாடி எம்ஜிஆர் சிவாஜி இருந்தாங்க, முன்னாடி சிஎம் இருந்தாரு, அவ்வளவுதான் நம்மளுக்கு எம்ஜிஆர் பத்தி தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆடியன்ஸுக்கு நீங்க இவ்வளவு டீட்டெயில்டா எம்ஜிஆர் காமிக்கும் போது அது வந்து சுத்தமா செட் ஆகல. மியூசிக் பிஜிஎம் நல்லா இருக்கு, சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், ஆவரேஜா இருக்கு. அதான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா மேஷப்பா போகுது. மேஷப் வந்து கனெக்ட் ஆகல. ப்ராப்ளி எம்ஜிஆர் போல நீங்க விஜயகாந்த் வச்சிருந்தா கூட ஓரளவுக்கு ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவர் அடுத்த ஜென்ரேஷன் ஆக்டர். ஸோ அவர் வந்து ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. எம்ஜிஆர்னால வந்து கனெக்ட் சுத்தமா இல்லை. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சத்யராஜோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அமாவாசை கேரக்டர் இன்னும் ஞாபகப்படுத்துச்சு. சத்யராஜ் ஒரு சில டயலாக் பேசுனது வந்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா ஒவ்வொரு இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் என்ன சொல்றாரு, வாத்தியார் தான் எம்ஜிஆர் தான், எம்ஜிஆர் வெறியா நானு அப்படின்லாம் பயங்கரமா பேசுவாரு. இந்த படத்துல வாத்தியாரை கொன்னுரு, ஏன் இவ்வளவு லேட் பண்ற, சீக்கிரம் கொல்லு, வாத்தியாரை கொன்னே தீரணும்டா, நீ கொல்லலன்னா அவ்வளவு உனக்கு கொண்டுறா அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியாருக்கு அகைன்ஸ்டா எப்படிதான் அந்த மனுஷன் மைண்ட்ல யோசிறாரு. அடா பாவீங்களா, என்ன வச்சுட்டு இப்படி டயலாக்லாம் பேச வச்சிருக்கீங்களா. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், அவங்க வல்கர் அந்த மாதிரி விஷயம் இல்லை. பட் ஜென்ரலா நீங்க ஆடியன்ஸா பாத்தீங்கன்னா இன்டர்வலுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் படம் வந்து ஒரு ஆவரேஜ் என்டர்டெய்னரா இருக்கு. அதுக்கப்புறம் படம் வந்து உட்கார முடியல அந்த அளவுக்கு. அவரு வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்காரு. ப்ராப்ளம்ங்கிறத தாண்டி நலன் வந்து ஒரு வித்தியாசமா ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். ஸோ யூஸ்வலா அந்த கார்த்தி இருக்கான்ல, அவன் வந்து ஒரு கெட்டவன் பேசிக்கா. அவனுக்குள்ள அந்த எம்ஜிஆர் ஆவி உள்ள போச்சுன்னா நல்லவனா மாறுவான். ஸோ ஒரே மனுஷனுக்குள்ள ஒரு நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னு ட்ரை பண்ணிருக்காரு. அது எம்ஜிஆரை வச்சு அவர் ட்ரை பண்ணது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. கண்டிப்பா இது வந்து கார்த்திக் வந்து கரியர்ல வந்து அவர் கொஞ்சம் கீழே இழுக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. அவர் ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்ல, கார்த்திக் வந்து கண்டிப்பா ஒரு லெவல்ல வந்து குறைஞ்சுதான் போகுது. ஏன்னா அவர் ஆக்டிங்லயும் ஒரு வித்தியாசமான விஷயங்கள் எதுவுமே சொல்லல. ஸோ ஒரு நார்மலா வந்து பண்ணிருக்காருன்னு வச்சுக்கலாம். ஜப்பான்லாம் ஒரு நக்கலா ஒரு ரியாக்ஷன் கொடுக்கலாம், அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு. இப்போ ஜப்பான்லாம் ஒரு கேஷுவலா ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ அதே மாதிரி இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப ஒரு மெனக்கடாலான ஒரு ஆக்டிங்லாம் சொல்ல முடியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கேரக்டரும் கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஸோ கார்த்திக் இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு மைனஸ் தான். ஓகே ஆகும்லாம் சொல்ல முடியாது சார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே அப்படின்னா ஏன்னா ஜப்பான் இதுக்கு முன்னாடி அவரோட படம் ஜப்பான், அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஓகே நல்லாதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும்ல. பெட்டர். மையலகனா சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து அவரோட ஜானர் ஆக்சுவலி அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜஸான ஒரு படம், அந்த மாதிரி சில படங்கள்லாம் சூஸ் பண்ணாருன்னா இதை விட பெட்டராவே இருக்கும்னு தோணுது. பருத்தி வீரன் அதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஓப்பனா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட ஒரிஜினலா நம்ம கார்த்தி சாரோட அவரோட பாடி லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே என்டர்டைன்மெண்டா போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் ஹீரோவா இருப்பாரு. எனக்கு ஒரு சில இடங்கள்ல அவர் கெட்டப் எல்லாமே பார்க்கும்போது எம்ஜிஆர்ங்கிற ஒரு ஃபீல் கொடுத்தது.
ஆனா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா, ஏன்னா நான் ஆணையிட்டலா இருக்கட்டும், நான் உங்க வீட்டு பிள்ளையா இருக்கட்டும், அந்த சாங்ஸ்லாம் வந்து எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம். அந்த பாடி லாங்குவேஜஸ்லாம் வந்து எங்கேயோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. அந்த மிஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த படம் வந்து லேகா ஃபீல் ஆகுது. அதுதான் இந்த படத்துல ஒரு எல்லாரோட மைனஸாவுமே. இல்லைன்னா படம் உண்மையிலே நல்லா தான் இருந்திருக்கும். ஏன்னா அதுதான் உண்மையிலே நம்ம சின்ன வயசுல இருந்தா நம்ம எம்ஜிஆர் பாட்டு படம் இதெல்லாம் பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். ஸோ அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட அந்த ஒரு எமோஷனலான கனெக்டிவிட்டி ஆகும்போது, அந்த ஒரு கோபம் அதெல்லாம் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இதுல வந்து அது மிஸ் ஆகும்போது சும்மா பேருக்குன்னு நான் எம்ஜிஆர் வேஷம் போட்டிருக்கேன், நான் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள தோணுச்சு. அந்த மாதிரி இல்லாம அக்யூட்டா ஒன்னே எம்ஜிஆர் இல்லாம இவரோட பாடி லாங்குவேஜ்ல இவரே பண்ற மாதிரி பண்ணிருக்கலாம். அது இல்லாம எம்ஜிஆரை காட்டும் போது நம்மளுக்கு அந்த ஒரு இது வேணுங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல, அது மிஸ் ஆனதுதான் செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப இதா இருந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. படப்படி எனக்கு ஸ்டண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா கதை ஓரியன்டாவே எனக்கு நல்லா இருந்தது. அந்த கொடுத்த அந்த ஆக்டிங்ல வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்டா கொடுத்துருக்கலாம். அந்த எம்ஜிஆரோட அந்த ஒரு சாயல் நம்ம எடுக்கிறோம்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. அது ரொம்ப பர்ஃபெக்டா அமையணும். அவர் ஆனா ட்ரை பண்ணிருக்காரு. அந்த லிப்பு இது பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்காரு. இருந்தாலும் அந்த அக்யூரேட் வரலங்கும் போது, அந்த டைலாக் அந்த மியூசிக்லாம் வரும்போது நம்ம அந்த அக்யூரேட்டா கேட்போம்ல, அந்த ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆனது ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. ஆமா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட், முழுக்க முழுக்க ஒரு கற்பனை. இப்ப நம்மளே இருந்தாலும் ஒரு எம்ஜிஆர் ஃபேனா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலா ஒரு விஷயம் ஏதாவது நியூஸ்ல படிச்சாலும் என்ன சொல்லுவாங்க, இந்த காலகட்டத்துல வந்து எம்ஜிஆர் இருந்தா எப்படிலாம் இருக்கும்டா அப்படிங்கிற நம்மளுக்குள்ள ஒரு கற்பனை இருக்கும்ல, அந்த கற்பனை தான் இந்த படம். இருந்தாலுமே நம்ம அவரை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவரோட ஒரிஜினாலிட்டி நம்மளுக்கு வேணும்னு தோணும்ல. அது இருந்தாதானே நம்மளுக்கு ஐயோ எம்ஜிஆர் வந்துட்டாரா இறங்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்ல. அந்த உணர்வு மிஸ் ஆனது வந்து அந்த ஒரு விஷயத்தினாலதான். ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப அக்யூட்டா இருந்தது. ஏன்னா அன்னியன் மாதிரிலாம் இருப்பாரு, கார்த்தி சாரா வருவாரு, டக்குன்னு எம்ஜிஆரா மாறுவாரு அவரு. அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனா ரொம்ப அவர் ஃபேமஸான பாட்டு டைலாக் இதெல்லாம் வரும்போது அந்த எம்ஜிஆரோட ஃபீல் கொடுத்துருந்தாங்கன்னா இதை விட பெஸ்ட்டாவே இருந்திருக்கும். அந்த ஃபீல் வந்து ரொம்ப கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. நிறைய எம்ஜிஆரோட கலெக்ஷன் சாங்ஸ் கேட்கலாம். ஓப்பனா சொல்லணும்னா நிறைய டைலாக் கேட்கலாம். அதுவும் இல்லாம நான் ஆணையிட்டால் சாங்லாம் அந்த படத்துல வரும். ஆக்சுவலி வந்து ஓகே தான், அது பிடிக்கும், ஓரளவு பிடிக்கும்னு சொல்ல, ரொம்பலாம் ஓகோ ஆகும்னு பாராட்ட முடியாது. அதான் நான் சொன்னேன், நானும் அனைத்தியால் சாங்லாம் வரும்போதெல்லாம் டேய் இது எந்த ஸ்கிரீன்ல யார் வாயில எப்படிலாம் பார்க்கணும்னு நான் நினைச்சேன்டா, ஏன்டா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. அதுதான் நான் இப்ப சொன்னேன், அந்த சாங் நான் எப்படிலாம் இப்படி உட்காந்து பார்க்கணும், இப்படிலாம் கத்தணும், எமோஷனல் ஆகணும்னு நினைச்சேன், முடியல. தலைவர் செயலையோ அது பண்றதுல மட்டும் இல்ல, அவர் சொல்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறத காமிச்சிருக்காங்க. நீங்க எப்படி? ஆக்சுவலி அது உண்மைதான். என்ன அப்படின்னா உங்களுக்கு படத்துல வந்து நிறைய விதமான உண்மையில நம்மளோட கற்பனை இருக்கும். இப்ப இங்க ஒரு அபீஸ் நடக்குதோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எம்ஜிஆர் காலத்துல இருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காரு, அவர் இருந்தானா இதுக்கு வேற மாதிரி எடுத்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல. அந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க கற்பனையா காமிச்சிருக்காங்க. நான் தான் கதை ஓரியன்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கற்பனை எல்லாரோட மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கற்பனையான ஒரு விஷயம், எல்லாமே ஓகே. பட் நம்மளுக்கு அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு ஃபீல் கொடுக்கணும்ல, அந்த ஃபீல் மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. படம் உண்மையில அந்த கதை ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்.